பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, கேங் கெப்பாசிட்டரில் வந்து என்ன மாதிரியான பழுது வரும், அந்த பழுதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து என்ன மாதிரியான பழுது முதலாவது வரும்ன்றதை நான் உங்களுக்கு ஒரு ரேடியோ வச்சு காட்டிட்டு, அதுக்கு பிறகு வந்து நாம் இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து என்ன மாதிரி பழுது வருமோ அந்த பழுதை வந்து நாம் எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேண்ட் அலைவரிசை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து 2 பேண்ட் அலைவரிசை கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேங் கெப்பாசிட்டர் இல்லைன்னு சொன்னால் டியூனிங் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. டியூனிங் கண்ட்ரோலர் தான் இதுக்கு நாம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் போர்டு வந்து தனியாக வருது, அதாவது தனியாக டியூனிங் வச்சு தனியாக எஃப்எம் அலைவரிசைக்கான போர்டு கூட வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து என்ன பழுது வருன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் எஃப்எம் அலைவரிசையை தட்டி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா எஃப்எம் அலைவரிசையை தட்டிட்டு நான் இப்போ வந்து வால்யூமை குறைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து டியூனிங் பண்ணி காட்டுறேன். இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து முதலாவது வர்ற பழுது பார்த்தீங்கன்னா இந்த பழுதாக தான் இருக்கும். இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் டியூனிங் பண்ண போகிறேன். இந்த மீட்டரை வந்து திருப்ப போகிறேன். இப்போ திருப்புற நேரம் பாருங்கள். இப்போ இந்த டியூனிங் பண்ணுற நேரம் பாருங்கள். அதாவது டியூனிங் என்று சொன்னால் நாம் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு சேனலை வந்து தெரிவு செஞ்சு அதை கேட்குறது. இப்போ வந்து நான் சொட்டு சவுண்டை வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த மீட்டரை திருப்புறையும் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு சத்தம் வருதுன்றா பாருங்கள். அந்த மாதிரி பழுது தான் வரும். கேட்குதா? பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதாவது நாங்கள் இந்த மாதிரி டியூனிங் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இரைச்சல் வருது, அதாவது கரகரப்பு வருது, டக்குன்னு மீட்டர் பிடிபடுது இல்லை. அதை வந்து உங்களுக்கு திரும்ப நான் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஒரு சில மீட்டர் வந்து பிடிபடுது, ஒரு சில மீட்டர் பிடிபடுது இல்லை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் இப்போ வந்து அதாவது நான் வந்து ஒரு 2 பேண்ட் சொல்லி ரேடியோ எடுத்து உங்களுக்கு டியூன் பண்ணி காட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து சேனல் பிடிபடலை, அதாவது ஒரே இரைச்சல், ஒரே கரகரப்பாக இருக்குது. இந்த மாதிரி பழுது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 வழிமுறை இருக்குது. அதாவது கரகரப்பு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் காட்டுறேன் இந்த மாதிரி போட்டு. ஆனால் நீங்கள் அனைத்து வகையான கேங் கெப்பாசிட்டர் அதாவது டியூனிங் கண்ட்ரோலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த கரகரப்பு பழுதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். இந்த கரகரப்பு பழுது வந்து நான் இப்போ சொல்கிற மாதிரியும் செஞ்சு உங்களுக்கு வந்து கரகரப்பு மாறலை, அது எடுபடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கெப்பாசிட்டரை மாற்றணும். இந்த கெப்பாசிட்டர் வந்து அதாவது இந்த கேங் கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி மோசமான நிலைக்கு பழுதாக வர்றதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருப்போம். அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த 2 பேண்ட் சொல்லி ரேடியோவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு 4 அதாவது இஸ்குரு ஆணியன்டே சொல்லுவோமே, இப்போ திருப்புற மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணுற மாதிரி 4 இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இஸ்குரு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இஸ்குருவில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேண்ட் சொல்லி ரேடியோ பொறுத்தவரை இது வந்து சேனல், அதாவது எஃப்எம் அலைவரிசை சேனலை வந்து நாம் கிளியர் பண்ணி அந்த சேனலை வந்து செட் பண்ணக்கூடியது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரைச்சலை வந்து நாம் கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணின்னு சொன்னால் இந்த சேனல் செட் பண்ணுறது கிளியர் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேண்ட் சொல்லி ரேடியோ வந்து அதாவது கேங் கெப்பாசிட்டரில் வந்து நீங்கள் சேனல் செட் பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து செட் பண்ணுங்கள். ஆனால் வந்து ஓவராக செட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு லேயராக அடுக்கடுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் பிரித்து காட்டுறேன். அது வந்து ஓவராக வந்து நாம் திருப்புற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஓவராக வந்து கரகரப்பு ஏற்படும்.
ஓவராக வந்து நீங்கள் சுற்றுனீங்கன்னு சொன்னால் திருப்பினீங்கன்னு சொன்னால் ஓவராக சுற்றுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிற நேரம் நாம் எப்படி தான் செட் பண்ணி பார்த்தாலும் அந்த கரகரப்புன்றது எடுபடாது. சேனல் வந்து சரியாக நம்மளுக்கு நின்று வேலை செய்யாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கால கொடுத்துருக்கிறது வந்து இறைச்சலை வந்து நாம் கிளியர் பண்ணி சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கால என்னத்துக்குடா 2 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து AM அலைவரிசை. இப்போ இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு 2 பேண்ட் சேனல் நம்படியே இந்த இடத்துல வந்து ஏஎம்ஐ வந்து நாம் கிளியர் பண்ணி அந்த சேனலை செட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்எம் அலைவரிசை வந்து ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டியூனரை போட்டோ இல்லைன்னு சொன்னால் இந்த ஐஎப் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு ஐஎப்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கிண்டு அதாவது ஸ்க்ரூ டிரைவரை போட்டு கிண்டு நீங்கள் சொன்னால் ரேடியோவில் எந்த ஒரு பழுதும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே சேனல் நின்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் கூட நீங்கள் எப்படி தான் கிண்டி பார்த்தாலும் கூட உங்களோட ரேடியோ போர்டு தான் பழுதாகும். வேறு எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் வந்து முதலாவது வந்து எஃப்எம் வேலை செய்யலைன்னு சொன்னால் முதலாவது பாருங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற சேனல் அதாவது ஸ்டேஷன் வந்து ஒளிபரப்பு ஆகுதான்ற பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒளிபரப்பு வேலை செய்தான்னு பார்த்துட்டு நீங்கள் இதை செட் பண்ண தொடங்குங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கரகரப்புன்னு வந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற மட்டும் செட் பண்ணி பாருங்கள். அதாவது இதில் பாருங்கள் எங்களுக்கு 4 நட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதில் வந்து டைட்டிங் பண்ணுறதுக்காக வந்து 4 நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நட்டை மட்டும் நீங்கள் அதாவது கரகரப்பு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த 4 நட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு குரடை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சின்ன குரடை இந்த மாதிரி ஒரு சின்ன குரடை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த குரடை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி பிடிச்சி இந்த நட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணுங்கள். இந்த 4 நட்டையும் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கரகரப்பு பழுது வந்து எடுபடும். உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பினீங்க சொன்னால் டியூனிங் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டியூனிங் கண்ட்ரோலர் அதாவது கேங் கெப்பாசிட்டர் வந்து எந்த ஒரு இறைச்சலும் வராது. தெளிவாக உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி செஞ்சும் உங்களுக்கு வந்து கரகரப்பு நிற்கலை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு கலட்டி வச்சுருக்கிறேன் காட்டுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு கேங் கெப்பாசிட்டர் வந்து உங்களோட ரேடியோ போர்ட்டில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 4 நட்டையும் வந்து டைட் பண்ணியும் உங்களுக்கு கரகரப்பு எடுபடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த போர்டில் இருந்து அதாவது இந்த ரேடியோ போர்ட்டில் இருந்து இந்த கேங் கெப்பாசிட்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுங்க. அதை ரிமூவ் பண்ணி எடுக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு அதாவது போர்டில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பார்ட்ஸு கடைன்னு ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதில் கொண்டு போய் காட்டி இந்த நாம் இப்போ இந்த போர்ட்டில் எடுத்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்த அந்த கெப்பாசிட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு புது கெப்பாசிட்டரை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு டியூனிங் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். இந்த டியூனிங் கண்ட்ரோலரை வந்து நீங்கள் புதுசாக வாங்கி அந்த மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கரகரப்பு அதாவது சேனல் வந்து நாம் பிடிக்கிற நேரம் கரகரப்பு பிரச்சனை வந்து இருக்காது. இந்த மாதிரி சரி பண்ணிக்கொள்ள முடியும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேங் கெப்பாசிட்டருக்கு பதிலாக வந்து வால்யூம் கண்ட்ரோலை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நண்பர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்யூம் கண்ட்ரோல்ன்றது வந்து வேறு, கேங் கெப்பாசிட்டர்ன்றது வேறு. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இதை பிரிச்சுட்டு காட்டுறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லேயராக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதில் உள்ளுக்கு வந்து ஒரு ரெட்டு வடிவத்தில் இருக்குது. இதை வந்து நாம் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நாம் டியூனிங் பண்ணி திருப்புற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு அடுக்காக வந்து சுழண்டு கொண்டிருக்கும். இந்த மாதிரி சுழற நேரம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது காந்த அலையாக போய் கொண்டிருக்கிற ஒளிபரப்பு சேனல் அலைவரிசையை வந்து நம்மளுக்கு உள்வாங்கி தருது. சேனல் அலைவரிசையை வந்து நாம் இந்த மாதிரி திருப்புற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேயராக இருக்கிறது தான் நம்மளுக்கு சேனல் அலைவரிசையை இழுத்து நம்மளுக்கு தருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேங் கெப்பாசிட்டருக்கு பதிலாக வந்து நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் மாற்றி அது சரி பண்ணுறது அப்படியெல்லாம் சரி பண்ணுறது இல்லை. அது வந்து நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து அவ்வளோ வந்து நீங்கள் அனுபவம் இல்லாதனால அப்படி சொல்கிறீங்க. அது பிரச்சனை இல்லை. தெரியாததை தெரிஞ்சுக்கொள்வது நானாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் எனக்கு தெரியாத இன்னொரு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறது தான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பழுதை வந்து சரி பண்ணணும். அதாவது உங்களுக்கு இரைச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல கொடுத்துருக்க 4 நட்டையும் வந்து நீங்கள் டைட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா கேங் கெப்பாசிட்டர்லையும் வந்து 4 நட்டு வந்து கொண்டு தான் இருக்குது. இந்த 4 நட்டையும் வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இரைச்சல் பழுதை வந்து சரி பண்ண முடியும். அப்படி நீங்கள் செஞ்சும் கூட உங்களுக்கு அந்த கரகரப்பு எடுப்படலைன்னு சொன்னால் நீங்கள் போர்டில் இருந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு
நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் வாங்கி நீங்கள் புதுசாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேங் கெப்பாசிட்டர் அதாவது டியூனிங் கண்ட்ரோல் பழுதை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். இந்தளவு தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து வர்ற பழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இரைச்சல் கரகரப்பு பழுது தான் வரும். இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பர்களே. இதை வந்து நீங்கள் இந்த போர்ட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து எஸ்எம்டி இப்போ வந்து வர்றது, அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓல்டு மாடல்னு சொல்லலாம். இது வந்து பழைய மாடல் ரேடியோவில் வர்ற கேங் கெப்பாசிட்டர் அதாவது டியூனர் கண்ட்ரோலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக எஸ்எம்டி போர்டுகளில் வர்ற ஒரு டியூனர் வந்தது, அதாவது நியூ மாடலில் வருது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன். அந்த டியூனரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேங் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இரைச்சல் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேற ஒரு டிசைனில் வந்து அந்த கேங் கெப்பாசிட்டர் அதாவது டியூனிங் கண்ட்ரோலரை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். நல்லது நண்பர்களே. இந்தளவு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த கேங் கெப்பாசிட்டரில் வந்து இந்த பழுது தான் வரும். வேறு எந்த ஒரு பழுதுமே வரப்போகிறதில்லை. ஒன்று இரைச்சல் வரும். நீங்கள் வந்து இரைச்சல் வர்ற நேரம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இதை போட்டு கண்டை பார்த்து கிண்டிட்டீங்கன்னு சொன்னால், ஓவராக சுற்றிட்டீங்கன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் ஓவராக திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் இந்த டியூனர் அதாவது இந்த கேங் கெப்பாசிட்டர் வந்து துப்புரா வந்து நம்மளுக்கு அதாவது சேனலை வந்து இழுக்காது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சூரியன் வெப்பம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோ மிக்சின்னு சொல்லி ஏகப்பட்ட சேனல்கள் இருக்குது. இந்த மாதிரி சேனல் எதுவுமே நம்மளுக்கு வேலை செய்யாது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஒரே கரகரப்பும் இறைச்சலாக மட்டும்தான் இருக்குது. சேனல் வந்து நம்மளுக்கு கிளியராகவே வேலை செய்யாது. நல்லது நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி விளக்கம் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் புரிந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.